सगुहा विहार पटुना श्रीशैल शृंगोल्लसत् माया केसरी मानितेन गहन न्यायाटवीचारिणा गंभीरेण परात्मभेदेन महानादेन नाथेन मे गुप्तोहं यति सार्वभौम हरिणा वर्ते वृषं निर्भयः. எம்பார் என்னும் கோவிந்த பெருமாள் யதிராஜராம் யதி சிங்கமான பகவத் ராமானுடைய அரும்பெருமைகளை எல்லாம் போற்றி புகழ்ந்து ஒரு ஸ்லோகத்தினாலே அந்த வைபவாரிஷயத்தை அருளி செய்கிறார். வேதோத்தம் ச விஹார விஹார வேதோத்தம் ச குஹா விஹார பட்டுனா வேதவேதாந்தங்கள் என்னும் குகைக்குள்ளே இருப்பவரும் பர்வதாதிவ நிஷ்கிரமி என்னும்படியாக அந்த சிம்மம் எங்கே இருக்கும்? மிருகோண பீமஹ் குச்சரோகிதிஷ்டாஹ என்று அந்த சிம்மங்கள் குகைக்குள்ளே தானே வர்த்திக்கும். மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் என்று வர்த்திக்கிறது அல்லவா? அப்படி இருப்பவர் திருமலையப்பனாம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனான் யசோதை இளஞ்சிங்கத்தினாலே அபிமானிக்கப்பட்டவர். அடுத்தது வேதாந்தார்த்தங்களாகிய உயர்ந்த காடுகளில் சஞ்சரிப்பவர். இங்கே சத்தர்க்கம் சந்நியாயம் நல்ல நியாயமாகிறதான உயர்ந்த காடுகளில் சஞ்சரிப்பவர். அந்த சுவாமி கம்பீரேன பராத்ம பேதேன மகாநாதேன நாதேன. அந்த சிங்கம் என்ன செய்கிறது தெரியுமா? அதாவது சிங்கம் வெளியில் வரும். அப்பொழுது அந்த சிம்மத்திற்கு ஆகாரம் தேவைப்படும். ஆகாரத்தை சம்பாதிப்பதற்காக சிங்கமானது நன்கு பூமியை முகர்ந்து கொண்டு ஆகாயத்தை நோக்கி வாய் திறந்து கம்பீரமாக ஒரு ஒலி ஒரு கர்ஜனையானது செய்தது என்றால் அந்த கர்ஜனையிலேயே அத்தனை மிருகங்களும் நடுநடுங்கி போய்விடும். சிம்மத்தினுடைய ஒரு கர்ஜனை போரும். அந்த சிம்மம் தான் செய்யக்கூடிய கர்ஜனையினாலேயே அத்தனை மிருகங்களும் எப்படி நடுங்கி விடுமோ அதுபோலத்தான் பராத்ம பேதேன மகாநாதேன பிரம்மத்தின் ஐக்கியத்தை பிரம்மத்திற்கும் நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய ஜீவன்களுக்கும் பிரம்மத்திற்கும் நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய ஜகத்திற்கும் உலகத்திற்கும் ஐக்கியத்தை சொல்லுபவர்கள் அதனுடைய சூக்ஷ்மத்தை நன்கு புரிந்து கொள்ளாமல் பிரம்மமே பிரமித்து தான் உலகமாக தோன்றுகிறது, இந்த பிரம்மமே பிரமித்து பலவிதமான ஜீவாத்மாக்களாக தோன்றுகிறது என்றெல்லாம் அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். அப்படி அவர்கள் பேசியதாலே பரபிரம்மத்திற்கு மாபெரும் தோஷம் உண்டாகிவிட்டது. குயுக்தி குஹனாமுகே நிபதித பரபிரம்மணஹ கரகிரஹ விசக்ஷணோ ஜெயதி லக்ஷ்மணோயம் முனிஹி என்பார் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் எதிராய சப்ததியில். குதிருஷ்டி குஹனாமுகே நிபதித பரபிரம்மணஹ. குதிருஷ்டி என்றால் குயுக்தி, நேரடியாக வாதம் செய்யாமல் குயுக்தி வாதங்கள் செய்து குதகுதகா இது எப்படி அது எப்படி இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம் என்பதாகத்தானே அவர்களாக தங்களுக்கு மனம் போனபடியாக சில கேள்விகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு தங்களை மகாமேதாவிகளால் எடுத்துக் கொண்டு அவர்களே தான் தோன்றித்தனமாக அர்த்தங்களை செய்கிறார்கள் அல்லவா? சத்தர்க்கமான நியாயத்திற்கும் பொருந்தாது, யுக்திக்கும் பொருந்தாது, நாம் நேரடியாக அனுபவித்து உணரக்கூடியதாகவும் அது இருக்காது. அப்புறம் எப்படித்தான் மக்கள் அதனை உணர்வார்கள்? அதனால்தான் தங்களுக்கு மனம் போனபடியாக இப்பொழுது எல்லாவற்றையும் சொல்லி வருகிறார்கள் அல்லவா? ஏதோ சொல்லுகிறார்கள். ஏன் அடியேன் பலமுறை சொல்லியிருக்கிறேன், பகவத் ராமானுஜருடைய புண்ணியமான திவ்ய சரித்திரத்திலேயே எத்தனையோ இடைச்செருகள் எல்லாம் ஏற்பட்டு தங்களுக்கு தோன்றிய வகையில் எல்லாவற்றையும் சொல்லி வருகிறார்கள். மக்கள் ரசித்துக் கொண்டு பார்க்கிறார்கள். ஏனென்றால் மக்களுக்கு எது உண்மை எது தத்துவம் என்பது அவர்கள் அறிய மாட்டார்கள். அதைத்தான் இன்றைக்கு 700 வருஷத்துக்கு முன்பாக சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் சொல்லுவார், இந்த உலகத்தில் மக்கள் எதையும் நம்பக்கூடியவர்கள், ஆகையாலே சுலபமாக அவர்களை எல்லோரும் ஏமாற்றி விடுகிறார்கள் என்று சொல்லுகிறார். சுவாமி ராமானுஜருடைய திவ்யமான அந்த சரித்திரத்தில் எத்தனை இடைச்செருக்கல்கள் எத்தனை ஆபாசங்கள் புகுந்து விட்டன நாம் பிரத்யட்சமாக பார்த்து வருகிறோமே. ஆகையால் குதிருஷ்டி குஹனாமுகே நிபதத பரபிரம்மணஹ கரகிரஹ விசக்ஷணோ ஜெயதி லக்ஷ்மணோயம் முனிஹி. இது போன்று பிரம்ம லட்சணத்தை சொல்லுகிறேன், பிரம்மத்துடைய தத்துவத்தை சொல்லுகிறேன், பிரம்மத்தை நான் உங்களுக்கு விளக்கிச் சொல்லுகிறேன் என்று ஆரம்பித்தவர்கள் அந்த பிரம்மத்துடைய லட்சணத்தை சிதைத்தார்கள். ஒருவனுக்கு தாங்கள் அழகு செய்கிறோம் என்று வந்து அவனை அலங்கோலம் செய்தால் எப்படி இருக்கும்? நன்கு வாசனை திரவியங்களாலேயும் பரிமளம் மிக்க மாலைகளினாலேயும் நல்ல புஷ்பங்களினாலேயும் நல்ல வஸ்திரங்களினாலேயும் ஆடை ஆபரணங்களினாலேயும் அலங்கரிக்க வேண்டி இருக்க சேற்றை பூசி உடம்பில் வண்டிமையை பூசிவிட்டு வஸ்திரங்களை எல்லாம் கிழித்துவிட்டு தலையெல்லாம் விரித்துவிட்டு ஒருவனுக்கு முகம் முழுவதும் எண்ணெய் தடவி விட்டால் அவனுடைய முகம் எப்படி இருக்கும்? அவனுடைய சோபை எப்படி இருக்கும்? அலங்கரிக்க வேண்டிய சமயத்தில் அவனை அலங்கோலம் செய்வதைப் போல பிரம்ம லட்சணத்தை பிரம்மத்தை அலங்கரிக்க வேண்டிய இவர்கள் அதற்கு அலங்கோலம் செய்து விட்டார்கள். அந்த பிரம்மத்தை ஏறத்தாழ ஒரு சாணிக்குட்டையில் அழுத்தி விட்டார்கள்.
விட்டார்கள். அப்பொழுது தான் சுவாமி ராமானுஜர் தான் அவதாரம் செய்து அந்த பிரம்மத்தை தான் கை தூக்கி விட்டாராம். கரகிரக விசக்ஷணா ஜெயதி லக்ஷ்மணோயம் முனிகி. எப்படி தண்ணீரில் முழுகி தத்தளிப்பவனுக்கு உடனே ஓடி வந்து ஒருவன் விரைந்து உதவி செய்து அவனை கை தூக்கி விடுவானோ அதுபோன்று தான் எங்கள் ராமானுஜர் விளங்குகிறார் என்று வர்ணிக்கிறார் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன். இப்படி அவர் அருளி செய்வதனுடைய தாற்பயம் என்ன? இப்படி அருளி செய்ததற்கு எந்த ஒரு ஸ்லோகம், அதாவது ஆங்கிலத்தில் இன்ஸ்பிரேஷன் என்கிறோம் அல்லவா, அதற்கு எது காரணம் என்றால் இங்கே எம்பார் கோவிந்த பெருமாள் அருளி செய்திருக்கக்கூடிய இந்த உத்தமமான ஸ்லோகம் தானே. கம்பீரேன பராத்ம பேதேன மகாநாதேன நாதேன மே. ஜீவன் வேறு, பரமாத்மா வேறு. பரமாத்மா என்பவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி. அதனை பகவத்கீதையில் பரமாத்மா வெகு தெள்ளத் தெளிவாக அருளி செய்கிறான். நத்தேவாகம் ஜாதுநாசம் நத்தம் நேமே ஜனாதிபாக நச்சைவன பவிஷ்யாமஹா சர்வே வய மதப்பரம் என்னும் பொழுதே கோடானு கோடியான ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் இந்த பரமாத்மாவிற்கு அடிமைப்பட்டவர்களாய்த்தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தங்களுடைய தன்மை உணர முடியவில்லை. வார்த்தை அறிபவர் மாயவர் காலன்றியாவர் என்னும்படியாக கண்ணன் பகவத்கீதையை அருளி செய்த பிறகுத்தான் ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் உலகத்தவரால் உணரப்பட்டது. அதுவரையிலும் அந்த பரபிரம்மே ஜீவனாக மாறிவிட்டதோ என்னும்படியாகத்தான் ஒரு மாயை தோற்றமானது உலகத்தில் ஏற்பட்டது. அதன் பின்னரும் அந்த மாயாவாரங்கள் அதிகமாகத்தான் கோலோச்சிக் கொண்டு வருகின்றன. ஆனால் எப்பொழுது ராமானுஜருடையதான ஒரு சிம்மத்வனி, எப்படி ஒரு சிங்கமானது தான் கர்ஜித்த மாத்திரத்தில் அந்த கர்ஜனையை கேட்டு ஏனைய மிருகங்கள் அப்படியே நடுநடுங்கி அஞ்சி ஒரு சில மிருகங்கள் எப்படி உயிரியை விட்டு விடுமோ அது போன்று தான் இங்கே பரமாத்மாவான அந்த பிரம்ம லட்சணத்தையும் ஜீவாத்மாவுடைய லட்சணத்தையும் பார்ப்பதற்கு தெள்ளத் தெளிவாக அறிவதற்கு பரமாத்மா பேதேன, பரமாத்மா வேறு ஜீவாத்மா வேறு, பரமாத்மா வேறு ஜகத் வேறு, சுவாதீன திரிவித சேதனா சேதன ஸ்வரூப ஸ்திதி பிரவೃತ್ತಿ பேதம். மூன்று விதமான பத்த ஜீவர்களுடைய ஸ்வரூபம் என்ன, மூன்று விதமான இந்த அச்சேதனத்தினுடைய ஸ்வரூபம் என்ன, இவற்றிற்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன, ஐக்கியம் என்றால் ஒற்றுமை என்பதற்குரியதான பொருள் என்ன, விசிஷ்ட ஐக்கியம். அவன் சுவாமி, நாம் தாசபூதர்கள், அவன் எஜமானன், நாம் எல்லோரும் அவனுக்கு அடிமைப்பட்டவர்கள் என்பதாக சேஷிபாவ சம்பந்தத்தை காண்பித்தது சுவாமி ராமானுஜருடைய திருநாவீரு, அவருடைய திருமிடற்றோசை. அதைத்தான் அந்த கண்டஸ்வரம் திவ்ய ஸ்ரீ சுக்திகள் ராமானுஜாரிய ரிவ்யாக்யா வர்ததாம் அபிவர்ததாம் ராமானுஜாரிய ரிவ்யாக்யா பிரதிவாசரமுஜ்வல திகந்த வியாபினி பூயாக சாஹி லோகஹிதைஷினி. கீழே பலமுறை பார்த்தோமே, திகந்த வியாபினி பூயாக, எல்லா திக்குகளிலும் எதிரொலிக்கக்கூடியதாக சுவாமி ராமானுஜருடைய கர்ஜனை தோன்றுகிறது. சிம்மத்தை போல அவர் கர்ஜிக்கிறார் அல்லவா, எதி சிம்மமாக அவர் கர்ஜிக்கிறார் அல்லவா, அந்த கர்ஜனை சப்தம் மற்றவர்களை வாய்வொழிந்து போகும்படியாக, அவர்கள் மதங்களில் இருக்கக்கூடியதான கோலாகலங்கள் அனைத்தும் அழிந்து போகும்படியாக இந்த கர்ஜனை விளங்குகிறதாம். கம்பீரேன பராத்மபேதேன மகா நாதேன நாதேன மே குப்தோஹம் யதி சார்வபௌம ஹரிணாம் வர்த்தே பிருஷம் நிர்பயாம். யதி சிம்மம், அதனுடைய சம்பந்த விசேஷத்தை எல்லாம் நாம் பெற்றிருக்கிறோம். அந்த சம்பந்தத்தை நாம் பெற்று இருப்பதினாலே வர்த்தோ பிருஷம் நிர்பயா. சுவாமி, என்னை எங்களுக்கு என்ன குறை வந்து விட்டது என்றார். நிர்பயா, எந்த விதமான பயமும் இல்லாமல் பாரமும் இல்லாமல் பரம சுகமாக நாங்கள் வசித்துக் கொண்டு வருகிறோம் என்று இதனுடைய சுவாரஸ்யத்தை அருளி செய்கிறார். இதில் மேலும் ஒரு விசேஷத்தை நாம் பார்க்கலாம். திருமங்கையாழ்வார் திருச்சிங்கவேல் குன்றம் என்னும் திவ்யதேசத்தை மங்களாசாசனம் செய்கிறார். அகோபில் என்ற சிம்மன் 9 நரசிம்மன் உகந்துரையும் திருப்பதிகளாக 9 வடிவங்களில் எம்பெருமான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மன் இந்த திவ்யதேசத்தில் சேவை சாதிக்கிறான். ஜுவாலா, அகோபில, மாலோல, குரோட, காரஞ்ச, பார்கவஹ, யோகானந்த, சத்ரவட, பாவனஹ, நவமூர்த்தயஹ என்று 9 கொண்டு பகவான் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் அகோபில லட்சுமி நரசிம்மனாக அகோபில கஷேத்திரத்தில் சேவை சாதிக்கிறான். அகோபிலம் என்பதற்கு பொருள் என்ன? ஆழமான குகை, ஆச்சரியமான குகை. இது போன்றதொரு குகைகளை நாம் பார்க்கவே முடியாது என்று அந்த குகைகள் அங்கே விளங்குகின்றன. சரி, தெய்வமல்லால் செல்ல ஒண்ணா சிங்கவேள் குன்றமே என்று தெய்வங்களினால் மட்டும்தான்
அங்கே அகோபில க்ஷேத்திரத்திற்கு சென்று நவநரசிம்மமூர்த்தியை மங்களாசாசனம் செய்ய முடியும் என்று தெய்வக்கவியான திருமங்கையாழ்வார் போற்றுகின்றார். தற்காலத்தில் வசதி வாய்ப்புகள் மிக சுலபமாக பெருகிவிட்டன. ஒரே நாளில் 9 நரசிம்மமூர்த்திகளையும் எல்லோரும் தரிசித்து விட்டு வருகிறார்கள். அது ஒரு ஆனந்தம். இப்பொழுது சென்று காண்டற்கு எளிய கோவிலாக இந்த திருச்சிங்கவேள் குன்றம் என்னும் க்ஷேத்திர விசேஷம் விளங்குகிறது. இங்கே பகவத் ராமானுஜர் எழுந்தருளியிருந்தார் என்பதை பராசர பட்டர் தன்னுடைய ஸ்லோகத்தில் காண்பிக்கிறார். நாம் தற்பொழுது பார்த்து வரக்கூடிய எம்பார் அருளிச் செய்த ராமானுஜர் பெருமையை விளக்கும் அந்த ஸ்லோகத்திற்கும் திருமங்கையாழ்வார் திருச்சிங்கவேள் குன்றம் என்னும் இந்த திவ்யக்ஷேத்திரத்தை மங்களாசாசனம் செய்து அருளிச் செய்திருக்கக்கூடிய பாசுரத்திற்கும் இருக்கக்கூடிய ஒப்புமையை பார்க்கலாம். அந்த ஒப்புமையை உற்று நோக்கினோம் என்றால் ராமானுஜர் எத்தகையதொரு பலம் மிக்க சிம்மமாக திகழ்கிறார் என்பதை நாம் நன்கு உணரலாம். அங்கஞ்ஞாலமஞ்ச அங்கோர் ஆளறியாய் அவுணல் பொங்கவாகம் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதனிடம் பைங்கணானை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கீழ் செங்கனாளியிட்டிரஞ்சும் சிங்கவேள் குன்றமே. இது பெரிய திருமொழி என்னும் திருமங்கையாழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்தில் திருச்சிங்கவேள் குன்றம் என்னும் சிங்கவேள் என்றால் நரசிங்கப்பிரான், என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீமைத்தே என்று அந்த சிங்கவேளான் நரசிம்மன் அவன் அமர்ந்துரையக்கூடிய குன்றம், அழகிய மலை, அகோபிலம் என்னும் இந்த திவ்யதேசத்தை குறித்து ஆழ்வார் அருளிச் செய்திருக்கக்கூடிய இந்த பாசுரம். இந்த பாசுரத்தினுடைய அர்த்த விசேஷங்களை முதலில் பார்க்கலாம். பின்னர் எம்பார் அருளிச் செய்திருக்கக்கூடிய திவ்யமான அந்த ஸ்லோகத்தின் பொருளை உணரலாம். அதன் பின்னர் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் யதிராஜ சப்ததி என்னும் ஸ்தோத்திர கிரந்தத்தில் அருளிச் செய்திருக்கக்கூடிய அர்த்த விசேஷத்தையும் பார்க்கலாம். எம்பெருமானாருடைய திரு கல்யாண குணங்கள் எல்லையற்றவை என்பதை நாம் தொடர்ந்து உணர்ந்து ஆனந்தித்து அனுபவிக்கலாம். ஓர் அறிவு